கட்டளையாக கொடுக்கிற ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. ஒண்ணு கூட கீழே விடக்கூடாது. இல்லையே சொல்லுவோமா? ஒன்றும் சேதமாகாதபடிக்கு. அப்படின்னா ஒரு துணிக்கை கூட கீழே விடக்கூடாது. 100% நீங்கள் நானும் ஒரு அப்பமாக தேவனுக்கு பயன்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இயேசுவும் இதுதான் பயன்படுத்தினார். இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று வாங்கி புசியுங்கள். அப்படி என்றால் இயேசு 100% பிற்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கடவுளுடைய ரத்தம், கடைசி சொட்டு ரத்தமும் இந்த பூமியில் விழுந்தது. அப்படி என்றால் அவர் 100% பயன்பட்டு போல நீங்கள் நானும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. வாசியுங்கள் ஏசாயா